மக்களே வணக்கம். இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீன்ற மாதிரி இந்த ஊரில் நீ வேற லெவல்ப்பா அப்படின்னு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு ஏறி ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கேன். என்ன மாதிரி இடம், ஒரு பாட்டுக்கு செட்டு போட்டு பார்த்துருப்போம்ல, ஆனால் எங்கள் படத்துக்கு ஒரு ஊரையே கட்டி வச்சிருக்காங்க. நம்ப முடியுதா என்ன? அதுக்கு தான் ஒரு 600 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்து, சரி ஒரு 80 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்ப்போம் எப்படி தான் படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இறங்கியிருக்கேன். இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான அனிமல் இயராக இருக்கும். இந்த வருஷம் குதிரையோட இயர், ஹோர்ஸ் இயர். வாங்க எப்படி ஒரு 80 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ இங்கே மூவி க்ரூ படம்லாம் எடுக்கணும்னா இந்த கவர்மெண்ட் கட்டி வச்ச ஊருக்குள்ளே வந்து தான் எடுக்கணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ண 3 ஊர் தான் அது. பழைய படம்னா லெஃப்ட் சைடில், ஸோ இந்த பழைய படங்களை பார்த்துருப்போம். அப்படி பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே வாக் பண்ணி வரும்போது நிஜமாலுமே நம்ம அந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு 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 ஃபீலை கிரியேட் பண்ணுற ஒரு ஊர் தான் அது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see வாட் இஸ் இட் லைக் சைனா இன் 1940s அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இதை சூஸ் பண்ணி வந்தேன். ஃப்யூச்சர் தான் நான் ஏற்கனவே சைனாவில் பார்த்துட்டேன். சைனா ஏற்கனவே 2050 தான் இருக்குது. அது டவுட்டே கிடையாது கம்பேரிங் இந்தியா. ஸோ இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாருங்க, இது எதுவுமே செட்டு கிடையாது. ஒரிஜினலாக கிரியேட் பண்ண பில்டிங்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கே பார்க்குற அந்த செட்டப் எல்லாமே 80 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவோட மூவி இண்டஸ்ட்ரி, தியேட்டர், ரிஹர்சல் ஏரியா, இவ்வளோ நல்லா பாருங்க. அவர் ஃபேஸ் பிளாக்காக இருக்குதா, ஆனால் எப்படி அந்த ஃபேஸ் மேக்கப் சேஞ்ச் ஆகுதுன்னு எல்லாரும் என்ன ட்ரிக்ஸ்ன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவோட மூவிஸில் பீப்புள் என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் ரீடைன் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு see what happened in the 1940s, நம்ம இதுக்குள்ளே வாக் பண்ணும்போது நம்ம நிஜமாலுமே பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த கவர்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக கட்டி வச்ச ஊர் தான் இந்த ஊர். நல்லா இருக்குல்ல.
ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங்ஸ், இந்த செட்டப் என்டையர் சைனாலேயும் இங்கே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து நம்ம பாஸ்ட்லேயே பெட்டர் இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு விதமான டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள பேசுறது அப்பப்போ எனக்கு புரியுது. நம்ம பழைய ஜாக்கி சான் படங்கள்லாம் பார்த்துருப்போன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க எடுத்த மூவிஸ் எல்லாமே இந்த ஊருக்குள்ளே வந்து எடுத்த மூவிஸ் தான். ஆனால் மக்கள் இதுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறவங்க ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. இதுதான் அந்த ஊரோட மேப். லெஃப்ட் சைடில் பழைய ஏன்சியன்ட்டான மூவிஸ், நடுவில் இன்னும் ரைட் சைட்லேயும் நடுவில் இருக்கிற ஊருக்குள்ளே